வாங்க தம்பி. வாங்க. சார் சார், வலது கால். வலது காலா? எதுக்கு? வலது கால் நான் சொன்னேன். இது எங்க வீட்டு தலைவாசல்னு சொல்ல வந்தேன், வளரிட்டேன். வாங்க, உள்ள வாங்க. எதுக்கு இவ ஓவரா உணர்ச்சி வசப்படுறா? சரி. மா மா, இவ ஒருத்தி எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருப்பா. இருங்க தம்பி, என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். என்னடி? மா, பால் இல்லம்மா, என்ன பண்றது? அடடா, பால் இல்லையா? இப்ப என்ன பண்றது? நான் உன்ன கேட்டா நீ என்ன கேக்குறியா? ஏண்டி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? மொனக்கடையில பால் இருக்கும், நான் தம்பி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஓடி போய் வாங்கிட்டு வந்துரு. சரி, ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். எங்க போறீங்க? அது ஒண்ணும் இல்ல தம்பி, வந்துடுறேன். பால் தீந்து போச்சு, அத மொனக்கடை வரைக்கும் போறா. மா, உனக்கு ஏதாவது இருக்கா? அவர் நம்ம கெஸ்ட்மா. உன்கிட்ட காஃபி வாங்கி குடிச்சிட்டு ஏன்டா குடிச்சோன்னு அவரை வருத்தப்பட வச்சிருவ போல இருக்கு. ஏய், நான் என்னடி தப்பா சொல்லிட்டேன்? அதுவும் போக நம்ம தம்பி ஒண்ணும் வேட்டு மனுஷன் கிடையாதே. அதுவும் இல்லாம நம்ம கொலசாமி மதுரை வீரன் தம்பி ரூபத்துல வந்து இன்னைக்கு என்ன காப்பாத்தி இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட இப்ப என்ன மறைக்க வேண்டி இருக்கு? அம்மா, உங்க அன்புக்காக தான் நான் வந்தேன், காஃபிக்காக வரல. மா, இது உனக்கு தேவையா? எதுக்குங்க அம்மாவை திட்டுறீங்க? உங்களுக்கு என்ன, நான் காஃபி தானே சாப்பிடணும். சரி, எனக்கு பிளாக் காஃபி தான் பிடிக்கும், நீங்க பிளாக் காஃபியே கொடுங்க. அது எப்படி சார், முத வந்திருக்கீங்க, பிளாக் காஃபி எப்படி கொடுக்கறது? காஃபில பால் போட்டு சாப்பிட்றதுலாம் நம்ம ஊர்ல தானே, வெளிநாட்டுலலாம் பிளாக் காஃபி தான், அதுல தான் டேஸ்ட் இருக்குங்க. நீங்க அதே கொடுங்க போதும் எனக்கு. ஏய், அத தம்பியே சொல்றார்ல, போய் கடுங்காப்பி எடுத்துட்டு வா. அவ எப்பவுமே அப்படிதான் தம்பி. வீட்டெல்லாம் அப்படி பாத்துக்குவா தம்பி, இவள அடிச்சுக்கவே முடியாது. புகழ் பாடுறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காஃபி எடுத்துக்கோங்க. என்னது சக்கரை முறுக்கு? முத எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஸ்வீட் காரம்லாம் கொடுக்கணும். காரத்துக்கு முறுக்கு, ஸ்வீட்டுக்கு பதிலா சக்கரை. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான் சார். ஏண்டி, தம்பி என்ன பொண்ணு பக்கவா வந்திருக்கு, ஸ்வீட்டு காரெல்லாம் வச்சு குடுக்குற? மா, என்ன இப்படி வளரிட்டே இருந்த? இனி ஹார்ட் அட்டாக் வராது, ஷாலினி அட்டாக் தான் வரும். பாருங்க சார், இப்படிதான் வரவங்க எல்லாரையும் எதையாவது சொல்லி தர்ம சங்கடப்படுத்துறாங்க. அதெல்லாம் தம்பி ஒண்ணும் தப்பா எடுத்துக்காது இல்ல தம்பி? ஆமாமா, உங்களை மாதிரி நல்ல பசங்களை பாக்குறதே அபூர்வமா இருக்கு. எனக்கு உங்களை பார்த்தா இன்னைக்கு பார்த்து பழகினது மாதிரி இல்ல, ஏதோ போன ஜென்ம பந்த மாதிரியே இருக்கு. அதான் விட்டக்குறை தொட்டக்குறை மாதிரி நம்மள இன்னைக்கு சந்திக்க வச்சிருச்சு. உங்களையும் இவ போட்ட காஃபிய சாப்பிட வச்சிருச்சு. என்ன தம்பி, நான் சொல்றது சரிதானே? ரொம்ப சரிம்மா. நானும் சாதாரணமா யாருக்கிட்டையும் நெருங்கி பழக மாட்டேன். உங்களை பார்த்த உடனே ஏதோ ஒரு ஃபீல், ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரியே ஒரு நினைப்பு. அதான் இங்க வந்து காஃபி சாப்பிட்றேன். ஷாலினி, எங்க ஒர்க் பண்றீங்க? அப்பாடா, இப்பவாது என்கிட்ட ஏதாவது பேசணும்னு தோணுச்சு. இல்ல சார், படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் ஏதாவது நல்ல வேலை கிடைச்சிரும். ஓ, நாம ஏன் இவளை நம்ம ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்துக்க கூடாது? ஆபீஸ்ல எல்லாரும் வசுந்தரா வசுந்தரான்னு அவ பேச்சையே கேக்குறாங்க, அவ பேரையே சொல்றாங்க. நாம ஏன் இவளை நம்ம ஆபீஸ்ல அப்பாயின்மெண்ட் பண்ணி அவளை காலி பண்ண கூடாது? அட, ரொம்ப நல்லதா போச்சு. பேசாம என் கம்பெனில வந்து ஜிஎம்ஆ ஜாயின் பண்ணிக்கங்களே, போஸ்டிங் ரெடியா இருக்கு. என்னங்க, என்னாச்சு? ஏய், தம்பி கேக்குதுல, பதில் சொல்லுடி. விடுங்கம்மா, அவங்களுக்கு என் கூட வர விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ மீன், என் கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். நோ, நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். அப்புறம் என்னங்க, என் விசிட்டிங் கார்டு தர்றேன், நாளைக்கு ஆபீஸ்ல வந்து என்ன பாருங்க, ஓகேங்களா? இந்தாங்க. என்னாச்சு? ஒரே நாள்ல என்னெல்லாம் நடந்துருச்சு. என் உயிரை காப்பாத்துனீங்க,
எங்களை வீட்ல கொண்டு வந்து விட்டீங்க. இப்ப இவளுக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுத்துட்டீங்க. என்னோட பாதி கவலை தீந்து போச்சு. அப்படியே இவள மா பேசாம இரு. நீ என்னடி எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க? நான் தம்பி கிட்ட தானே சொல்றேன். தம்பி, என் பாதி கவலையை தீர்த்து வச்ச மாதிரி என் மீதி கவலையும் நீங்க தான் தீர்த்து வைக்கணும். அது என்ன மீதி கவலை? பொண்ணை பெத்தவளுக்கு வேற என்ன கவலை இருக்க போகுது? இவ்வளவு ஒரு நல்ல இடத்துல புடிச்சு கொடுக்கணும். உங்களுக்கே ஏதாவது தெரிஞ்ச மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க. போச்சு, மானமே போச்சு. இந்த அம்மாவோட அன்லிமிட்டட் வளரல் எப்பதான் குறைய போதோ தெரியல. கண்டிப்பா. ரொம்ப நன்றி தம்பி. இப்படி ஆறுதலா 4 வார்த்தை சொல்ல கூட யாரும் இல்லாத அனாதைகள் ஆயிட்டோம். மா என்ன பண்ற? ஏண்டி, நான் அழ கூட உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? நீ பெர்மிஷன்லாம் கேட்க வேண்டாம். அந்த ரூம்குள்ள போய் உன் இஷ்டத்துக்கு அழு. சார் பாவம், இப்பதான் நம்ம வீட்டுக்கே வந்திருக்காரு. அடுத்த தடவை நம்மள எங்கேயாவது பார்த்தா தலை தெறிக்க ஓடிடுவாரு. இதுல என்னங்க இருக்கு? மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இவங்க கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன். ஓகேங்களா? இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. சரிங்கம்மா, நான் வரேன். ஷாலினி, நான் வரேன். ஓகே சார். ஷாலினி, பாய். பாய். ஐயோ, காலங்காத்தால போனவன் இன்னும் வரலையே. ஐயோ, எங்கேயாவது போய் எவங்கிட்ட மாட்டிக்கிட்டானா தெரியலையே. ஐயோ, எவங்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, இந்த பசு கிட்ட மட்டும் மாட்டிக்காம இருக்கணும். அப்படி மாட்டிக்கிட்டு எதையாவது உளறி வச்சானா அப்புறம் நம்ம கதையும் சேர்த்து கந்தல் ஆயிடும். அப்புறம் சோத்துக்கே நான் சிங்கி அடிக்கணும். யாரு இந்த நேரத்துல? அந்த மூதேவிதான் பேசுது. டேய் புறம்போக்கு கழுத, எப்ப போனவன் எப்ப போன் பண்ற? எங்கடா சுத்திட்டு இருக்க? ஏய் சின்ன பாப்பா, டென்ஷன் காந்தி, நான் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். டேய் என்னடா உன் வாய் குளறுது? குடிச்சிருக்கியா? ஆமா காந்தி, வெளியில போனேன், மூட விட்டு லைட்டா சரக்கு அடிச்சிட்டேன். அட பாவி குடிகார பயலே. டேய் ஐயோ, உன்னை வச்சு காப்பாத்துறதுக்கு நான் படுற பாடி எனக்கு தாண்டா தெரியும். டேய், போதையில வெளியே சுத்தி யார் கண்ணிலையாவது பட்டு வச்சேன்னா நான் தாண்டா சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பாட்டி, குடிகாரன்னு மரியாதை இல்லாம சொல்லாத, மது பிரியர்னு சொல்லு. டேய் இது பாரு, அனாவசியமா பேசி பேசி என்ன டென்ஷன் படாத. மரியாதையா உள்ள வா. போனை கட் பண்றா. நல்ல பாட்டி. வாடா. ஐயோ, நாத்தம் குடல புடுங்குது. குடிகார பயலே, குடிகார பயலே, என்னடா இவ்வளவு குடிச்சிட்டு இருக்க? உன்னெல்லாம் வெளியே அனுப்புற பாரு. என்ன சொல்லணும்? நானும் உன் கூடவே வந்திருக்கணும். கூட வரியா? எனக்கே பத்தல. பத்தல. டேய், உன்னை குடிக்க விடாம தடுத்திருப்பேன்னு சொன்னேன்டா, குடிகார பயலே. ஏன் பாட்டி எப்ப பார்த்தாலும் குடிகாரன்னு சொல்ற? உலகத்துல நான் மட்டுமா குடிக்கிறேன்? வெளியே வந்து பாரு எவ்வளவு பேர் குடிக்கிறாங்கன்னு. ஆமா, ரொம்ப முக்கியம்டா. ஒவ்வொரு கடைக்கா வந்து எவ்வளவு பேர் குடிக்கிறாங்கன்னு என்ன கணக்கெடுக்க சொல்றியாடா? எவன் குடிச்சு நாசமா போனா எனக்கு என்னடா? ஆனா ஒண்ணு, நீ குடிச்சேன்னு வச்சுக்கே நான் நாசமா போயிடுவேன். வாடா, வாசல் நின்று வசனம் பேசிட்டு இருக்கான். வா. ஐயோ, என் தலை எழுத்துடா. ஊருக்குள்ள சக்கரவர்த்தி காந்தி, நான் உள்ளுக்குள்ள மெழுகு வர்த்தி. அத்தி கரும புடிச்சவனே, உன் கூட சேர்ந்து நான் எதுக்குடா பாடுறேன்? டேய் சத்தப்படாம இங்கே இரு. ஐயோ, சனியம் பிடிச்சவனே, இந்த நேரமா விக்கல் வரும். போடா போடா, சத்தம் படாம வந்து தொலை. காந்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சும்மா இருடா. நீ குடிச்சா என்னென்ன அக்கிரமம் பண்ணுவேன்னு இனியா என்கிட்ட சொல்லிருக்காடா. குடிச்சா நீ மனுஷனாவே இருக்க மாட்டியாமே. உள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் வாந்தி எடுக்கிற மாதிரி எடுப்பியான். அது மாதிரி எல்லா விஷயத்தையும் உன்னை பத்தி உளறி வச்சா பரவாயில்லடா. என்ன பத்தி உளறி வச்சேன்னா என் நிலைமை என்னடா ஆகுறது? என்கிட்ட இனியா பத்தி மட்டும் பேசாத. பேசாத. மீனாட்சி, என்னாச்சு? என்னாச்சு? இல்லடா மீனாட்சி, வாடா இங்க போய் ஒளிஞ்சுக்கலாம்.
பாக்குறாளே, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. புஷ்பா, சாமி காப்பாத்துப்பா. நான் சாமி, வீர சாமி, பங்காரு சாமி. ஐயோ, ரொம்ப நேரம் ஆட விடுறாளே. பாட்டி, யாரு கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க? ஐயோ, நானா? ஐயோ மீனாட்சி, நானா? நான் யார் கூடயுமே பேசலையே. இல்ல, நீங்க யார் கூட பேசிட்டு வந்தீங்க? அது மீனாட்சி, இதோ இந்த சேலையை பிடிச்சிட்டு இப்படி நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தேன், பாட்டு வேற பாடிட்டு வந்தேன். அது உனக்கு நான் யார்கிட்டயோ பேசின மாதிரி தோணி இருக்கு. இல்ல பாட்டி, டான்ஸ் ஆடிக்கிட்டு பாடுறதுக்கும் பேசுறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா என்ன? ஐயோ மீனாட்சி, நான் பேசினா அப்படியே பாடுற மாதிரி இனிமையா இருக்கும், ஆனா பாடுனா பேசுற மாதிரி குடுமையா இருக்கும். அதுக்காக நான் பாடாம இருக்க முடியுமா? அதான் அப்படியே தனியா நின்னுட்டு இப்படி பாடிக்கிட்டே ஆடிக்கிட்டே இருந்தேன். நான் இப்ப வேணா பாடிக்கிட்டே ஆடுறேன், பாரு. நீ பாரு. வைகை கரைக்கா. பாட்டி பாட்டி, வேண்டாம் வேண்டாம், கேட்க முடியல. பாட்டி, அங்க பாருங்க, கர்டன் பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி தெரியல. அங்க பாருங்க. ஐயே, ஐயோ மீனாட்சி, அங்கெல்லாம் யாருமே இல்ல. நீங்க பாரு, என்ன பாரு, என் மூஞ்சிய பாரு. அங்க டெங்கு கொசுல அது அங்க உட்கார்ந்திருக்கும். அதெல்லாம் நீ போய் பாக்காத. பாட்டி, நீங்க சும்மா ஏதோ உளறிட்டே இருக்காதீங்க. கொசுவா இந்த மாதிரி ஸ்கிரீன் ஆட்டிட்டு இருக்கோம். ஐயோ மீனாட்சி, ஐயோ மீனாட்சி, நில்லு மீனாட்சி, நில்லு. என்ன மீனாட்சி, நடு சமத்துல இப்படி பேய் மாதிரி ஒலாத்திக்கிட்டு இருந்தேன்னா காத்து கருப்பு ஏதாவது அடிச்சிட போகுது. அது காத்துல இப்படி இப்படி பாட்டி, அது காத்துல ஆடினா இப்படியா இருக்கும்? ஐயோ மீனாட்சி, இந்த பாட்டி சொன்னா நீ கேட்கணும். நீ வயித்து பிள்ளைக்காரி, நீ அங்க போனேன்னா அந்த கொசுல கொசு கடிச்சிரும். பாட்டி, அத பார்த்த கொசு மாதிரி எல்லாம் தெரியல, நீங்க இருங்க. ஐயோ மீனாட்சி, உனக்கு ஆனந்த் ஞாபகம் வந்துருச்சு. அதான் பாட்டி, பேச்ச மாத்தாதீங்க. ஐயோ, நீங்க பேச்ச மாத்தாதீங்க. போய் பேச்ச மாத்துறேன்னு. அது ஜன்னல் திறந்திருக்குது, அதான் காத்துல அப்படியே ஆடி இருக்கு. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, நீதான் கேட்கவே மாட்டேன்னுட்ட. வா, கொசு ஏதாவது கடிச்சிட போகுது. வா வா போலாம். பாட்டி, எனக்கு யாரோ 2 பேர் பேசின மாதிரி தான் பாட்டி இருந்தது. பாத்தியா பாத்தியா, நான் சொல்றது நீ மறுபடியும் நம்ப மாட்டேங்கிற. மறுபடியும் நான் வேணா பாடுறேன், நீ கேட்டுட்டு அது 1 ஆளா 2 ஆளான்னு சொல்லு. ஆகாய. பாட்டி வேண்டாம், பேசாம இருங்க. நான் ரூமுக்கே போறேன். நீங்க அப்புறமா ஆடுங்க பாடுங்க, என்ன வேணும்னாலும் செய்யுங்க. ஆனா எனக்கு இன்னும் டவுட்டா தான் பாட்டி இருக்கு. நீ வயித்து புள்ளக்காரி, நேரத்துக்கு தூங்காம இருந்தேனா இப்படித்தான் கண்ட கண்ட சந்தேகம் எல்லாம் வரும். நீ போ போ போ, போய் தூங்கு போ. ஐயோ, அதான் நீ பாத்த இல்லம்மா, என்னம்மா நீ. சரி பாட்டி, நீங்களும் போய் சீக்கிரமா தூங்குங்க. தூங்குற போமா. ஐயோ, இந்த மூதேவி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. டேய் குடிகார பயலே, குடிகார பையனா கோச்சுப்பான். மதுப்பிரியரே, 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 இங்கெங்கயோதான் ஸ்மெல்லு வருது. ஸ்மெல்லு வருது, ஆனா ஆளை காணுமே. எங்க போய் தொலைஞ்சான்? எங்க எங்க எங்க? பாவி பாவி, சிகரெட் கேக்குது வரது. அப்படியே மண்டை உடைக்கிறேன் பாரு. எந்திரடா, எந்திரிச்சு தொலை, ஒன்னால எனக்கு பிபி ஏறுது. லட்சணத்துக்கு சிகரெட். 20 ரூபா பாட்டி. சத்தப்படாத, இதை மட்டும் கணக்கு கரெக்டா சொல்லு. வாடா, வந்துட போறான், வாடா. ஐயோ, வந்து தொலை. இங்க பாரு பாட்டி, ஒரே ஒரு சிகரெட் மட்டும் ஏற்பாடு. போட்டேனா 2 இல்ல, மாட்டி விட்டு போயடா பாவி பாவி. பேசாம இருடா பாட்டி, ஒரே ஒரு சிகரெட். பாய், மூடு சத்தவத பிச்சு. இதுதான் பாட்டி உனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னைய அடிக்கிறியா? நான் வச்சுக்கிறேன். ஐயோ, இவளுக்கு என்னாச்சு? ராத்திரியில எதுக்காக இப்படி நிக்கிறா? ஒருவேளை நான் திட்டினதுல மூளையில குழம்பிருச்சா? ஏன் இப்படி பேய் மாதிரி தலையில இருக்க? ஹே,
உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அர்ஜுன் சார், நீங்க கோவப்படுறீங்களா? என்ன பண்றீங்க? ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்கு இப்படி ராத்திரி நேரத்துல பேய் மாதிரி தலையில தொங்கிட்டு இருக்க நீ? அதுவா அர்ஜுன் சார், இன்னைக்குதான் ஒரு புக்ல படிச்சேன். யோகா பண்ணா ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையுமா. அதுவும் ராத்திரியில படுக்கும்போது யோகா பண்ணிட்டு படுத்தா எல்லா பிரச்சனையும் குறைஞ்சு நல்லா தூக்கம் வருமா. அதான் யோகா பண்ணிட்டு இருந்தேன். அம்மா, நீங்க ஏன் கத்துனீங்க? என்னது யோகா பண்ணிட்டு இருந்தியா? ஏய், உன் கூட இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நான் தான் யோகா பண்ணும். சும்மா டென்ஷனை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரோட டென்ஷனையும் ஏத்திக்கிட்டு இருக்க. இனிமே எது பண்ணாலும் சொல்லிட்டு பண்ணு. இந்த வீட்ல யோகா கூட நிம்மதியா பண்ண முடியல. ஏன் சொல்ல மாட்ட? மரியாதையா எழுந்துரு. முதல்ல நீங்க தான் எழுந்திருக்கணும். நான் தான் மேல படுத்திருக்கேன் தெரியுதுல, அப்புறம் எது கீழே வந்து படுத்த? ஐயா, ரொம்ப வழியாதீங்க, எழுந்துறீங்க. ஏப்பா, எழுந்துரு எழுந்துரு. ஏய் ஏய், என்ன ட்ரெஸ் இது? தெரியல, ஜிம் சூட், ட்ராக் சூட். இத போட்டுக்கிட்டா ஃப்ரீயா யோகா பண்ணலாம்னு சொன்னாங்க, அத போட்டிருக்கேன். அப்படிலாம் சொல்லுவாங்க? இது என்ன அநியாயமா இருக்கு? புடவை கட்டிக்கிட்டா யோகா பண்ண முடியும்? அன்னைக்கு மாப்பிள்ள பாக்கணும்னு சொன்னப்போ நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் நீங்க மாடர்ன் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து போட்டுக்கோன்னு கட்டாயப்படுத்தலையா? அந்த ட்ரெஸ்க்கு இந்த ட்ரெஸ் எவ்வளோ பெட்டர். அம்மா, இதுல நீங்க என்ன கன்றாவிய பாத்துட்டீங்க? பார்க்க நல்லா இல்ல, அதான் சொன்னேன். நீங்க சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு தடவை நல்லா பார்த்து சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, எனக்கு இந்த Dress எப்படி இருக்கு? சூப்பரா தான் இருக்கு. கன்றாவியா தான் இருக்கு. அதான் கேக்குறேன், என்ன கன்றாவின்னு. ஒரு துப்பட்டா மாதிரி ஏதாவது ஒண்ணு போட்டு பண்ணலாம்ல? இந்த உலகத்திலேயே ஜிம் சூட்டுக்கு துப்பட்டா போட சொன்ன ஆள் நீங்க தான். இத போய் வெளியே சொல்லிடாதீங்க, சிரிப்பாங்க. நீங்க மட்டும் இல்ல அர்ஜுன் சார், நிறைய ஆம்பளைங்க இதத்தான் சொல்றாங்க. துப்பட்டா போடாததுனாலதான் பொண்ணுங்களை கிண்டல் பண்றாங்க, டைட்டா ட்ரெஸ் பண்றதுனாலதான் கையை பிடிச்சு இழுக்கிறாங்கன்னு எல்லா பழியையும் பொண்ணுங்க ட்ரெஸ் மேலேயே போடுறாங்க. தான் செய்யற தப்புக்கு யார் மேலேயாவது பழிய போட்டுடணும். அதுக்கு பொண்ணுங்க ட்ரெஸ் சரியான சாக்கு. பிரச்சனை ட்ரெஸ்ல இல்ல சார், மனசுலயும் பாக்குற பார்வையிலயும் தான் இருக்கு. ஹலோ, நான் உங்க ஃப்ரெண்டு தானே? ஆமா. ஒரு ஃப்ரெண்ட இப்படிதான் பாப்பீங்களா? இப்ப என்னதான் பண்ண சொல்ற நம்மள? அர்ஜுன் சார், உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு. ஐயோ, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், நீங்க உங்க வேலைய பாருங்க, நான் ஏன் வேலைய பாக்குறேன். எல்லாம் கலிகாலம். இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. உனக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க மாதிரி என்ன சொல்லணும்? தட்ஸ் குட். குட் நைட் அர்ஜுன் சார். ரொம்ப வெறுப்பேத்துறாளே. பாதி நேரம் வீட்டுல வெறுப்பேத்துறான், மீதி நேரம் ஆபீஸ்ல வந்து வெறுப்பேத்துறான். இவ அட்டகாசத்தை அடக்கணும். அதுக்கு முதல்ல ஷாலினிய ஆபீஸ்க்கு வர சொல்லணும். இவ இடத்துல அவளை அப்பாயின்மெண்ட் பண்ணி இவளை டம்மி ஆக்கணும். அர்ஜுன் சார், கூப்பிட்டீங்களா? ஐயோ, மைண்ட் வாய்ஸ் கேட்டுருச்சா? இல்லையே, உன்னை யார் கூப்பிடலையே, போய் தூங்குப்பா. அப்படியா? கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இருக்கும், நல்லா இருக்கும். இருடி, நாளைக்கு உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஆஹா, நம்ம ஆளு ஆபீஸ செமையா தான் வச்சிருக்காரு. குட் மார்னிங் மேடம். யார் நீங்க? யார பார்க்கணும்? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என் பேரு ஷாலினி. இருக்கட்டும், நல்ல பேர் தான். அப்புறம் இல்ல, வேலை விஷயமா. வேலையா? போன வாரமே இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் போட்டாச்சே. இன்டர்வியூக்கு லேட்டா வரலாம், அதுக்காக இப்படியா வார கணக்குல லேட்டா வர்றது? சரி, நீங்க போயிட்டு நாங்க எப்ப இன்டர்வியூ அனௌன்ஸ் பண்றோமோ அப்ப வாங்க, சரியா? சார், ஒரு நிமிஷம். இங்க அர்ஜுன். ஆமா, இந்த கம்பெனியோட சேர்மன். அதுக்கு என்ன இப்போ? இல்ல, அவர்தான் விசிட்டிங் கார்டு கொடுத்து என்ன ஆபீஸ்ல வந்து பார்க்க சொன்னாரு. என்னது? அர்ஜுன் தம்பி சொன்னாரா? ஏங்க, இதெல்லாம் முதல்லயே சொல்லக்கூடாதா? எங்க விசிட்டிங் கார்டு காட்டுங்க.
புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இதே வேலை. யாரையாவது பார்க்க வேண்டியது, ஆபீஸ்க்கு வா வேலை தரேன்னு சொல்ல வேண்டியது. போன வாரம் வசு மேடம் சொல்லி அந்த பிரபு, இந்த வாரம் அர்ஜுன் தம்பி சொல்லி இவங்களா? சார் என்ன யோசிக்கிறீங்க? ஆமாமா, தம்பி தான் கார்டு கொடுத்துருக்கு. தம்பி நேத்து தான் இந்த கார்டை கொடுத்து இன்னைக்கே வர சொல்லிச்சா? ஆமா சார், ஆமா. ஆமாமா, இது தெரியாம நான் என்னென்னமோ பேசிட்டேன். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், பரவாயில்ல. சார் இருக்காரா? இருக்காரு. தேங்க்யூ. வாங்க. தம்பி